வெயிலின் உச்சியில் ஒரு தளர்ந்த மனிதன் தனிமையான தெருவில் நடக்கிறான். உடல் பலவீனம், உதடுகள் உலர்ந்து வெடித்திருக்கின்றன. ஒவ்வொரு அடியும் பலத்தை உறிஞ்சுகிறது. வெப்பம் அவன் தோலை தகிக்கிறது. தொண்டையில் ஒரு சொட்டு நீருக்காக ஏங்குகிறது. சுற்றிலும் யாருமில்லை. உதவும் கரமுமில்லை. அமைதியும் போராட்டமும் மட்டுமே. பிறகு தொலைவில் சுமார் 100 மீட்டர் முன்னால் ஒரு நீர்க்குடம் தெரிகிறது. கண்கள் பிரகாசிக்கின்றன. நம்பிக்கை மலர்கிறது. மீட்பு நெருக்கத்தில் இருப்பதாகத் தோன்றுகிறது. ஆனால் இடது பக்கம் வெறும் 20 மீட்டர் தொலைவில் வெயிலில் ஏதோ மின்னுகிறது. பளபளக்கும் தங்கச் சங்கிலி, கனமானது, செல்வத்திற்குச் சமம். இரு பாதைகள் அவனுக்கு முன் நிற்கின்றன. ஒன்று உயிரைத் தரும், மற்றொன்று பேராசையைத் தரும். மனம் தயங்குகிறது. ஆன்மா நடுங்குகிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும்? அவன் சரணடைகிறான். ஆசை வென்றுவிடுகிறது. தங்கத்தை நோக்கி நடக்கிறான். குனிந்து அதை இறுகப் பற்றுகிறான். குளிர்ந்த சங்கிலி அவன் எரியும் தோலில் படர்கிறது. தங்கத்தை கையில் வைத்து நீர் குடத்தை நோக்கி திரும்புகிறான். ஆனால் உடல் கிட்டத்தட்ட வற்றிப்போய் இருக்கிறது. ஒவ்வொரு அடியும் முடிவில்லாதது. தூசியும் வருத்தமும் நிறைந்த பயணம். இறுதியில் குடத்தை அடைகிறான். மூடியை தூக்குகிறான். வெற்று. நீரில்லை. தன் தோல்வியுறும் மூச்சின் ஓசை மட்டுமே. முழங்கால்கள் மடங்குகின்றன. சங்கிலி கையிலிருந்து நழுவி அருகில் விழுகிறது. அமைதியானது, பயனற்றது. வெறுமையாக பார்க்கிறான். பேராசை தாகத்தை தணிக்காது என்று தாமதமாக உணர்கிறான். வாழ்வில் ஒவ்வொரு தேர்வும் கர்மாவைச் சுமக்கிறது. தங்கம் அவனை காப்பாற்றவில்லை. ஒரு சொட்டு நீரே முடியும். ஆனால் அவன் அதை ஆசைக்காக இழந்தான். நினைவில் கொள். ஆசையின் தருணத்தில் நீ தேர்ந்தெடுப்பது உன் விதியை வரையறுக்கும். 5 பவுன் சங்கிலியா, ஒரு கிளாஸ் தண்ணீரா? நீ எதைத் தேர்ந்தெடுப்பாய்?